நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு சுவாமிக்கு ஜெய். அஜ்ஞானந்தர கஹன பதிதான் ஆத்ம வித்யோபதேசி திராத்தும் லோகான் பவதவ ஷிகாதாப பாபஜ்யமானாம். அஜ்ஞான அரண்யத்தில் சம்சார அக்னியால் தவிப்போர்த்தம் மெய் ஞான ஆத்ம வித்யோபதேசத்தால் காப்பாற்ற சம்பூ காலடியில் மோன நிலை தன்னை விட்டு புவியிலே அவதரித்து காலடியிட்டார் சங்கராச்சாரிய ரூபமாய் கருணையாலே சங்கராச்சாரிய ரூபமாய் கருணையாலே. சுமார் 2500 வருஷங்களுக்கு முன்பு வேதமுக்கமான மார்க்கங்கள் தொலைய ஆரம்பிச்சது. பிரம்ம தத்துவத்தை மறந்து மக்கள்லாம் லோகாயத்தமான அஞ்ஞானத்தில் முழுக ஆரம்பித்தார்கள். எப்போலாம் தர்மம் நிலைநாட்டப்படணுமோ அப்போலாம் பகவான் இறங்கி தர்மத்தை நிலைநிறுத்துவர் இல்லையா, ஸ்தாபிதம் பண்றதுக்காகவே அந்த பகவான் நமக்காகவே அவதரணம் பண்ணுவார் இல்லையா. ஏன் எப்பவுமே பகவான் இறங்கி அவதாரம் பண்றார் அப்படின்னா, ஏன்பா இங்க ஒரு டீ கொண்டு வாப்பா அப்படின்னா கொண்டு வருவான். சிஇஓ ஒரு டீ கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் கொண்டு வர்றார், அப்புறம் இந்த இடத்துல நம்ம வைக்க முடியுமா? இப்படி உலகத்துக்கு சிஇஓ ஆனந்த பகவான் சர்வ சுலபனா ஒரு பக்தன் கூப்பிட்டாலும் தோ கூப்பிட்டியாப்பா தோ ஓடி வரேன், தோ கூப்பிட்டியாப்பா தோ ஓடி வரேன்னு ஓடி 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 வராரே. எதுக்காக வராரு? அவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னா, எதுக்காக பகவானுடைய அவதரணம் நடக்கிறதுங்கிறது சுவாமி சிவானந்தர் ரொம்ப அழகா சொல்றார். The descent of God is for the ascent of mankind அப்படிங்கிறார். இறங்கி வருதல் அவதரணம் அப்படின்னா இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அவதாராக யசங்கையாகான்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய அவதாரங்கள் கணக்கிலேயே இல்லை, இன்ஃபைனைட். The descent of God is for the ascent of mankind. நம்ம மனசு உய்ய அந்த பகவான் எந்த க்ஷமமும் பார்க்காம நமக்காக அவதரணம் அப்படின்னு பண்றார். கேரள தேசத்துல கலி 2598 நந்தன வருஷத்துல சிவகுரு ஆரியாம்பிகை தம்பதிகள் நம்பூதிரி பரம்பரை கிருஷ்ண யஜுர்வேதத்தை கை கொண்டவர்கள். அவளுக்கு ரொம்ப தாப்பமும் ஒரு குழந்தை வேணும்னு பகவானுக்கான யாகங்கள்லாம் பண்ணும்போது பகவான் ரொம்ப மகிழ்ந்து அந்த தர்மத்துக்காக குழந்தை வேணும்னு கேட்ட உத்தம தம்பதிகளுக்கு ஒரு கேள்வி கேட்கிற, நீண்ட ஆயுஷோட புத்தியே இல்லாம நிறைய குழந்தைகள் வேணுமா? அற்ப ஆயுஷோட புத்தியில மிகச்சிறந்த ஒரு குழந்தை போருமா? என்ன எவ்வளவு கஷ்டம். நல்ல புத்தி இருக்கும் ஆனா ஆயுஷ் இருக்காதுன்னா எந்த அப்பா அம்மாவுக்கு மனசு ஊகும். ஆனா இந்த அப்பா அம்மா சொல்றா, பகவானே எது நல்லதோ தாங்களே கொடுக்கணும், எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பரிபூர்ணமான சரணாகத்திய அந்த பகவானிடத்துல சமர்ப்பித்தார்கள். அதனுடைய விளைவா கலி 2598 நந்தன வருஷம் வைஷாத சுக்ல பஞ்சமி இதர்வ சுபதினத்துல எந்த குழந்தை உலகத்துக்கு சம்னா ஆனந்தம் கரோது அப்படின்னா கொடுக்கிறவன், ஆனந்தத்தை கொடுக்கிறவனாதலே சங்கரன் அப்படின்னு பேரோட அற்புதமான மகான் தான் நமக்கு ஒரு பொக்கிஷமா கிடைச்சார். குழந்தை பிறக்கும் போதே மான் பரசு சூலம் கபாலம் இதெல்லாம் கை கால்கள்ல ரேகை அமைஞ்சது. பஜரே லோக குரும் மனுஜ பஜரே லோக குரும் மனுஜ பஜரே லோக குரும் மனோஜ பஜரே லோக குரும். ஆர்யாம்பா மூக பங்கஜ பானும் ஆர்யாம்பா மூக பங்கஜ பானும் ஆர்யாஜானி பதாம்புஜ ப்ருங்கம் பஜரே லோக குரும். நித்ய நேத்ய விவேச்சன சதுரம் நித்ய அநித்ய விவேச்சன சதுரம் சத்யத்வைத சிந்தன நிரதம் பஜரே லோக குரும். குழந்தைக்கு 5 வயசுல அக்ஷதாபியாசம்,
பொதுவா நம்மெல்லாம் சாஸ்திரங்களை தேடி போவோம். ஆனா சாஸ்திரங்களுக்கெல்லாம் எப்போ ஆதிசங்கர பகவத்பாதால புடிச்சுக்க போறோம்னு எப்படா இவரை அடைய போறோம்னு ஏங்கிட்டு இருந்துதான். அப்போ சங்கருடைய அப்பா சிவகுரு பரமபதம் அடைய குழந்தைக்கு 5 வயசுல பூனல் உபநய சம்ஸ்காரம் பண்றார். எல்லாம் வேதமும் பாகமும் எல்லாம் இவரை தேடி ஓடி வருது. 4 வயதினில் சாஸ்திரங்கள் எல்லாம் பாங்காய கதை அடைந்தனவே. 4 வேதங்களும் தாமடையும் நாளை தீங்கிய பார்த்து நின்றனவே. இந்த சமயம் சிவகுருவாகிய தந்தை சிவனிடத்தில் கலந்தார். 5 வேதம் உபவேதம் ஆரம்பமும் வாங்க முடி வந்ததென்றதுவேன். ஐயன் விதிகளை செய்து காட்ட குருவை அடைத்து வேத வித்தை கற்றார். தூய வேதம் உபவேதம் ஆரம்பமும் வாங்க முடி வந்ததென்றதுவேன். எல்லா சாஸ்திரங்களும் ஓடி பகவத்பாதால பிடிச்சிருந்தது குட்டி சங்கரனை. ஒரு நாள் துவாதசி தினம் குழந்தை பிக்ஷை எடுத்துதான சாப்பிடுவான். அதனால பக்கத்து கிராமத்துக்கு போறார் பிக்ஷைக்காக. பவதி பிக்ஷாந்தேகின்னு பக்கத்தில் ஒரு கிராமத்திலே மிக்க தரித்திரத்துடனே யுக்தமான உஞ்சவிருத்தி கொண்டது ஒரு பிராமணரின் மேற்கருணையாகி குரு மூர்த்தியவர் வீட்டினில் ஏக பிக்ஷை என்பவன் சேர்ந்தனரோ துவாதசி. எவ்வளவோ வீடு இருக்கே, அந்த வீட்டுக்கெல்லாம் போகாம இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. பாவம் அந்த அம்மா நெல்லிக்காய் கூட அழுகல் நெல்லிக்காயே எடுத்துன்னு வராரு. அந்த நர்த்தம் திருப்திக்காக சென்றிருந்தார். மனைவி மனம் முங்கு தன்னால் பிக்ஷையிட ஒன்றுமில்லாமல் தவித்தாள். பவதி பிக்ஷாந்தேகி என்று சிவபழத்தின் வாக்கை கேட்டு அவள் அழுது விம்மி அழுகல் நெல்லி கனி அளித்தாள். கூறிக்கு போய் குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு எல்லா இருந்தும் குடுக்க மனசில்லாத இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம குடுக்கணுங்கிற மனசோட அந்த மனசளவில் அந்த பணக்கார அந்த அம்மா குடுக்கறாளாம். கொடுத்தது யாருக்கு? சாக்ஷா தட்சிணாமூர்த்தி குட்டி குழந்தைக்கு. அப்போ அவர் அந்த க்ஷணமே பாடுறார். இந்த க்ஷணமே இவருடைய கர்மாவெல்லாம் விலகி நின்றார். இந்த துதியை படிப்பார் என்றும் செல்வ பந்தரால் பந்தவியாரா ஸ்தோத்திரம் பாடினா பணம் கொட்டும் அப்படிங்கிறது இல்ல. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினா வாஸ்தவத்துல என்ன கிடைக்குமா? கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினா வாஸ்தவத்துல அந்த அம்மாக்கு பணம் இல்லைன்னா கூட அழுகல் நெல்லிக்காயை கொடுக்கணுங்கிற மனசு இருந்தது. அப்பேற்பட்ட மனசு நமக்கு வருமா? அப்பேற்பட்ட மனசு கிடைச்சா போறோம், நம்மளுடைய கர்மாவெல்லாம் மறந்து போயிடலாம் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற. இப்போ 8 வயசு ஆகிறது. சங்கரர் குரு கிரகத்திலேருந்து ஆத்துக்கு வராரு. அப்போ அம்மா 1000 கணக்கு போட்டிருக்கா பிள்ளை எப்படி எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு. சங்கரர் குரு தீர்மானம் பண்ணிட்டார் நம்ம இனிமே சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு. அப்போ அம்மாவோட ஒரு நாள் ஸ்நானம் பண்ண போறார். ஸ்நானம் பண்ண போயிட்டு அம்மா என் காலம் முதல்ல புடிச்சுட்டு இருக்கு, அம்மா 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 என்ன கவ்வின் இருக்கு அப்படிங்கிறார். சங்கரரும் 8ஆம் ஆண்டில் தம் குரு விடை பெற்றே தனது அன்னை தனை அடைந்தார். லோகம் மங்களம் பெற நினைந்தார். ஞானாஷ்டமமான 4ஆம் ஆஷ்டிரமம் தன்னையடைய அம்மை தானே விடையருள ஐயன் தாமோராடல் செய்தார். அன்னையுடன் ஒரு நாள் சூர்ணி நன்னதியாட சென்றார். அங்கு தங்காலை முதலை கௌவி கொண்டதென்றோலமிட்டார். எனக்கு ஒரே குழந்தைதான் ஆதாரம், நான் குழந்தைய விட்டுட்டு என்ன பண்ணுவேன்? என் குழந்தைய யாராவது காப்பாத்துக்கு இல்லையா? யாரும் இல்லையா கூப்பிடுறா. ஓ ஐயோ என்ன செய்வேன் அம்மா ஐயா ஜெகதீஷா, எந்த மெய்யே யான் இழந்தேன் என்றார் மெய்யே இல்லாதார். ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. மெய்யே யான் இழந்தேன் என்றார். என் உடம்பு போயிடுமா என்ன முதல்ல பிடிச்சிருக்குங்கிறாராம். யாருக்கு வாஸ்தவத்துல உடம்பே இல்லையோ அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி விளையாடுறாராம். மெய்யே யானந்தேன், அம்மா என் உடம்பே போயிடுதுமா நான் என்னமா பண்ணுவேன் அப்படிங்கிறாராம். இப்ப ஆரியாம்பா அம்மா என்ன பண்ணுவா? ஓலமிட்டலறி நின்றாள் அங்கே பாலனை கரையேற்ற யாரும் சால வந்துதவாதா விந்தை பால கரிது சொல்வார். இப்ப குழந்தை சூர்ணி நதி பூர்ணா நதியிலேருந்து சொல்றது, அம்மா இந்த முதல்ல ஒண்ணு சொல்றதுமா. என்ன முதல்ல சொல்றதா? என்ன கண்ணா, நீ என்னை இந்த உலகத்துக்கு சன்னியாசமா கொடுத்துட்டேன்னா இந்த முதல்ல என் காலை விட்டுட்டுதாமா அப்படிங்கிறாராம்.
ஓர் அப்படியானால் நீயும் எப்படியாவது ஈர் பெற்று தப்பினாள் போதும் அப்பா உந்தன் சொப்படி அளித்தேன் என்றார். அம்மா கிட்ட சொப்படி வித்தை தானே பண்றார் அம்மா கிட்ட. அப்போ சங்கரர் வர, அம்மா நீ என்ன சன்னியாசத்துக்கு விட்டுறதுனால முதலையும் காலை விட்டுருத்த அப்படின்னு வர்றாரா சூரியன் அப்படி இருந்து. இதுல மற்றொரு ஆச்சரியம் என்ன, அந்த முதல்ல கந்தர்வனா மாறிடுது. ஹை, என்ன ஆச்சரியம் இது, என்ன சரித்திரம் அப்படின்னு கேட்க சொல்றது இந்த முதல்ல, துருவாசர் சபிக்க நானும் ஓர் முதலை யானேன், அங்கு ஓரதம் வேண்டி நின்றேன், அவர்தம் ஓரதம் சொல்லி நின்றார். காலடியில் சிவன் ஓர் சிறிய பாலனை வந்துதிப்பார், அவர்தம் காலை பிடித்தவுடன் சாவும் கோலமிட்டேகும் என்றார். துருவாசர் சபிக்க நான் ஒரு முதலையாயிட்டேன், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண. அவர் சொன்னார், காலடியில சிவன் ஒரு குட்டி பாலகனா வருவார், அவர் காலை பிடிச்சுண்டியானா உன்னுடைய சாபக்கோளம் போகும் அப்படின்னு சொன்னார். அன்னில இருந்து காத்துன்றீங்க, நீங்க என்னைக்கு அவதாரம் பண்ணுவேள், எப்போ இங்க வருவேள், எப்போ உங்க காலைய பிடிக்கிறான் காலை பிடிக்கலான்னு இன்னைக்கு பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது முதலையா இருந்து கந்தர்வனா மாறினவ சொல்றார். பன்னெண்டா அப்புறம் இப்போ சங்கரர் குருவை தேடின்னு போறார். நன்னதி நர்மதா தீரத்துக்கு போறார். நன்னதி நர்மதா தீரத்தில் சங்கரர் கண்ட மகான் முனிவர் தானே, அன்னவரின் பெயர் கோவிந்த பகவர் பாதரவரண்டை தீர்த்து கொள்ள. அந்த சமயம் நதி பொங்கி ஊர்களை நாசம்பிய ஜனங்கள் பயந்தே அந்த மகான் தன்னையே அடைந்தார்களோ ஆபத்தை முறையிட்டு தீர்த்து கொள்ள. அப்ப அந்த சமயம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதா, மக்கள்லாம் நம்மள யார் காப்பாத்த போறான்னு ஏங்கும் பொழுது சங்கரர் அவ்வளோ பெரிய வெள்ளத்தை தன்னுடைய கமண்டலத்துல வச்சுட்டார். அந்த சமயம் நதி பொங்கி ஊர்களை நாசம் செய்ய ஜனங்கள் பயந்தே அந்த மகான் தன்னையே அடைந்தார்களோ ஆபத்தை முறையிட்டு தீர்த்து கொள்ள. நிஷ்டை கலைக்கவே இஷ்டமில்லாதெங்கு கஷ்டமுடேன்றி நின்றார்களேன்னு. அப்போ மக்கள்லாம் சொன்ன எங்களை காப்பாத்திட்டேல அப்படின்னு. அப்போ கோவிந்த பகவத் கண்ணை திறந்து பாக்குறாரு, என்ன சத்தம் அப்படின்னு. அப்பா நீ யாரென்றே கோவிந்தர் கேட்டதும் பில்ல ஆத்மாவே தான் என்பதான். அப்போ கோவிந்த பகவத் பாதர் கேட்கிறார், அப்பா நீ யாருப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கியே அப்படின்னு. ஜகஜனஸ்தே மலையாலயாபியாம் அகன்ய புண்ணியோதய பாவிதாபியாம் த்ரைஹி சிரோ ஜாத நிவேதிதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியான். உப்பில்லா அப்பா அப்பனே தாம் அப்படின்னு செப்பாமல் செப்பிய 10 ஸ்லோகங்களை செப்பி நின்றார் குருமூர்த்தி. அப்போ ஈசனை காண ரிஷிகள் கட்டந்தவம் செய்கிறார்கள், அந்தோ என் பாக்யம். ஈசனே உன்னை யான் சிஷ்யனாய் கொள்வது விந்தை விந்தை யான் கிருத்தார்த்தனானேன்னு சங்கரர் சன்னியாசம் வாங்கிக்கிறார். 12 வயசுலயே சாட்சாத் ஆதிசங்கர பகவத் பாதால் துங்கபாஷ்யத்தை பண்ணிட்டார். 12 வயசுல பண்ண முடியுமான்னா சாட்சாத் பகவத் சுரூபம் இல்லையா, மானிட குலத்திற்கு எது எது நன்மை பதிக்குமோ அது அந்த க்ஷணத்துல பண்றார். ஆதிசங்கரர் ஒரு சிஷ்யன், அந்த நாளில் சனந்தனர் என்ற அந்தனர் சோழ நாட்டினர் வந்து சத்குரு பங்கயம் தங்கி தன்னையீடற்ற வேத்தினார். சத்குரு அவர் பக்குவத்தை கண்டு முக்கியமானதன் சேஷனாய் செப்பொருளை விளக்கும் பாஷ்யத்தை யுக்தமாய் உபதேசித்தார். சத்குரு அந்த உத்தமன் மேலே
வைத்த அன்பை சகிக்காத மற்றுள்ளோர்கள் அறியவே அவர் பக்தியை காட்ட சங்கத கங்கைய கரை நின்று தன் வஸ்திரம் தனை கொண்டு வாவென்றார். சங்கையின்றி சனந்தனருடன் கங்கை மேல் நடந்தோடினார். சனந்தனுடைய குரு பக்தி எப்பேற்பட்டதுன்னு பாக்கி சிஷ்யாளுக்கெல்லாம் தெரியல. ஏன் குரு இவருக்கே ரொம்ப பாசத்தை பொழியறாரேங்கிறதுனால உலகத்துக்கே சனந்தனுடைய குரு பக்தியை காட்டுறதுக்கு கங்கையோட அந்த பக்கத்துல என்னோட வஸ்திரம் இருக்கு, போய் எடுத்துன்னு வாடா அப்படிங்கிறாரு சனந்தனன். சனந்தனன் நடுவுல கங்கை இருக்கே பிரவாகமா பொங்குறது, அதெல்லாம் சொல்லவே இல்லையா. ஓடுறார், கங்கை மாதா பார்த்தா ஆனந்தப்பட்டா. பேர்பட்ட குரு பக்தி அல்லவா வேண்டும் அப்படின்னு. அவர் எங்கெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறாளோ அங்கெல்லாம் பத்மம் தாமரைய முழக்க பண்ணிடுறாரு. அதனால சனந்தனருக்கு பத்மபாதர் அப்படின்னு பேரு. பத்மநாபரே இந்த ரூபமாய் வந்திடும் இந்த பக்தனும் பத்மம் மீதில் நடந்ததால் செழும் பத்மபாதர் என்றாகினார். இப்பேற்பட்ட பாஷ்யம் உலகம் முழுக்க பரவணுங்கிறதுக்காக காசியில வேதவியாசரே ஒரு வேதிய ரூபத்துல வர்றார். 8 நாள் வாதம் விடாம பண்றார். இவர் பண்ண, அவர் பண்ண, அவர் பண்ண, இவர் பண்ண. பத்மபாதர் யோசிக்கிறார், நம்ம குரு கிட்ட 8 நாள் வாதம் பண்றதுக்கு யாருக்கு திராணி இருக்கும்? சாக்ஷாத் வேதவியாசர தவிர்த்து அப்படின்னு. தங்கள் வியாசர் தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். சிந்தித்தாருடன் அந்த வேதியர் இந்த வியாசனை கண்டனர். இந்த உண்மையை கொண்ட ஸ்லோகமும் ஒன்றுரைத்துமே நின்றனர். இப்போ சங்கர சொல்ற, நீங்க சாட்சாத் வேதவியாசர் எனக்கு தெரியறது. நீங்க பண்ண சூத்திரங்களுக்கு என்னுடைய பாஷ்யம் சரினா நீங்க உடனே வேஷத்தை மாத்திட்டு வேதவியாசரா காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, அந்த க்ஷணமே காட்சி கொடுக்கிறார் அற்புதமான வேதவியாச மகரிஷியா. சங்கர் அப்படியே மெய்சிலுத்து சொல்றார், எந்த பாக்கியமே உந்தன் தரிசனம் கண்ட நன்றி பாஷ்யமும் முடிந்தது. அதை நன்கு சிஷ்யர்க்கு உகந்து போதே வைத்தனன். நான் போற உங்களையே தரிசனம் பண்ணிட்டேன், இனிமே உங்க சொரூபத்தோட கலக்கணும் அப்படின்னு கேட்க, அப்போ வேதவியாசர் சொல்ற, இல்லப்பா நீ இந்த பாஷ்யத்தை உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணும், உனக்கு அப்படியே வயசை ரெட்டி பாக்குறேன் அப்படின்றார். அது என்ன ஆச்சரியம், முதலே தப்பும் போது 8:16 ஆச்சு, இப்போ 16:32 ஆயிடுது, டபுள் ஆயிடுது. நன்னதி நர்மதா தீரத்தில் சங்கரர் கண்ட மகான் முனிவர் தானே. அன்னவரின் பெயர் கோவிந்த பகவத் பாதரவர் கொள்ள. இன்னும் 16 வயதுகள் தன்னையும் ஏற்று குரு சொன்னபடி எங்கும் திக்விஜயம் செய்ய எண்ணி புறப்பட்டார். ஸ்கந்தாவதாரமாய் பிரயாகையில் இருந்த குமாரிலரும் சொந்த கர்மா செய்வதாலே மோட்சம் அடைந்திடுவோம் என்றும் ஈஸ்வர பக்தியற்றும் ஆத்மா சாஸ்வதமானதெனும் சாஸ்திர ஞானம் உற்ற மீமாம்சா சாஸ்திரம் போதி வந்தார். மீமாம்ச சாஸ்திரத்துல கை தேர்ந்த ஞானியான குமாரில பட்டரை பார்த்து அவரை ஓர்ல வெல்லணுங்கிறதுக்காக வரார். குமாரில பட்டர் ஏற்கனவே புத்தர்களை ஜெயிக்கணும்னு புத்தவிக்ஷு வேஷம் போட்டுட்டு புத்தர்கள்லாம் இருக்கிற கூடாரத்துல எல்லாம் இருக்கான். அப்போ புத்தர்கள்லாம் வேதத்தை திட்டுறா. அப்போ இவர் அறியாம ஒரு துளி கண்ணீர் வந்தது. இப்போ புத்தர்கள்லாம் பாக்குறா, நமக்கு மட்டும் அழுக வரல, இவருக்கு மாத்திரம் அழுக வருதுன்னா இவர் புத்தவிக்ஷு வேஷம் போட்டுன்னு இருக்கிற புத்த மதத்தை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு தெரியுது. 3 கோவம் வந்தது அவளுக்கு. 3 மாடியில இருந்து அவர் தள்ளி விடுறா. மும்மாடி மேன்று குமாரரை அம்மாடி தள்ளி விட்டார். அவர் என்ன நினைச்சாரோ, அச்சோ என்ன கீழே போர் தள்ளி விடுறாளே அப்படி எல்லாம் நினைக்கலையாம். வேதங்கள் உண்மையானால் நான் சுகுமாய் கீழே தரை சேர்வேன். அதுல இல்ல மகாபெரிய ஒரு அற்புதமான வாக்கியம் எடுப்பா. வேதங்கள் உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தானா அவருக்கு சின்ன சாய்ப்பு கூட வந்திருக்காதான். வேதங்கள் உண்மையானால் நான் சுகமாய் கீழே தரை செய்வேன். உண்மை ஆனால் அந்த ஆனாலுங்கிறதுனால அவருக்கு சின்ன சாய்ப்பு வந்ததுன்னு சொல்லுவா. அப்படி ஜாக்கிரதையா இறங்கிட்டார்.
ஆனாலும் அவருக்கு தோணிது, நம்ம இந்த ஏமாத்தி தான் இந்த புத்த வீக்ஷ் பண்றதுலாம் தெரிஞ்சுட்டோம், அவரை ஏமாத்தி தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டோம், அதனால நம்ம இந்த குரு துரோகத்துக்காக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உமிக்காந்தல் வன்னியில தன்னுடைய சரீரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் எரிச்சுட்டு இருக்கு. அந்த எரிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்துலதான் ஆதிசங்கரர் வர, உங்களை வார்ல வெல்லணும்னு என்னோட ஸ்டூடெண்ட் இருக்கான், காஷ்மீர பத்மவனத்துல இருக்கான் மண்டன மிஸ்ரர்னு, அங்க போய் அவனை ஜெயிங்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த மண்டன மிஸ்ரர் இருக்கக்கூடிய இடம் மாஹிஷ்மதி பட்டணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டா, 2 கிளிகள் வேதம் பேசும் அந்த இடம் தான் அப்படிங்கிற. அன்னைக்கு மண்டன மிஸ்ரர் கிரகத்துல சாரதம் யோகத்தினுடைய மார்க்கத்தால உள்ள புகுந்தார். அங்க ஒரு இது மண்டன மிஸ்ரர் ஜெயிச்சுட்டாருன்னா சங்கரர் கிரகஸ்தாசிரமத்துக்கு வரணும், சங்கரர் ஜெயிச்சுட்டாருன்னா மண்டன மிஸ்ரர் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது வாதம் போச்சு. யாருடைய மாலை வாடுறதோ அவ தோற்றுவாளாயிடுவா. இதுவும் கடைசியில மண்டன மிஸ்ரருடைய மாலை வாடிட்டு, இதுக்கு ஜட்ஜி யாரு? சாக்ஷாத் உபயபாரதி, சாக்ஷாத் சரஸ்வதி அம்சம் இல்லையா, அவளே இதுக்கு ஜட்ஜா இருந்து இதை தீர்மானம் பண்றா. சொன்ன மாதிரி மண்டன மிஸ்ரர் சன்னியாசம் வாங்கிட்டார். இப்போ வாங்கின்றதுக்கு அப்புறம் சங்கரரும் பத்ரிகே தாரத்தே சென்று ஆங்கூர் குகையில் கௌட பாதரும் தன் குரு கோவிந்த பாதரும் நிஷ்டையை கொண்டிருக்கும் அதை கண்டு நின்றார். தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் என்ற ஒரு உச்சித 8 ஸ்லோகங்கள் தம்மை வருஷிதாராங்கவை குருமூர்த்திகள் காதில் அமிர்ததாரையாய் புருகினவே. சங்கரரும் உயர் கங்கோத்ரி சென்றே அங்கேழு கோடி மந்திரங்களை கொண்டு சித்தி பெற்று கங்காதர தம்மை கண்டிட கைலாயை எண்ணி நின்றார் என்று பரமன் ஸ்பட்டிகத்தாலாகிய பஞ்சலிங்கங்களை தந்தருளி கைலாசத்துக்கு போறார். லோகக்ஷேமார்த்தமும் நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு என்று பரமன் ஸ்பட்டிகத்தாலாகிய பஞ்சலிங்கங்களை தந்தருளி அன்றியும் அம்பாளின் சௌந்தர்ய லஹரி மந்திரஸ்துதியை அனுகிரகித்தார். 5 லிங்கங்கள் வாங்கிக்கிறார் கைலாசத்திலேருந்து. இது தவிர்த்து சௌந்தர்ய லஹரி மந்திர ஸ்துதியையும் வாங்கிட்டார் கைலாசத்திலேருந்து. இந்த லிங்கம் 5ஐயும் கொள்கிதை எந்த ஜீவன் தரிசித்தாலுமே பந்தம் தவிர்க்கும் முன் பாஷ்யம் தரும் ஞானம் பெற்றுமே மோட்சம் முற்றிடுவார். தரிசன பிராப்தியிலேயே வாழ்க்கை மோட்சம் கிடைச்சிருங்கிறதுக்குரிய பெருமை கொண்ட 5 லிங்கங்கள் என்று பரமன் ஸ்பட்டிகத்தாலாகிய பஞ்சலிங்கங்களை தந்தருளி அன்றியும் அம்பாளின் சௌந்தர்ய லஹரி மந்திரஸ்துதியை அனுகிரகித்தார். இப்படி நீலகண்ட கஷேத்திரத்துல புத்தர்களை ஜெயிச்சு வரலிங்கத்தை ஸ்தாபித்தம் பண்றார். 5 லிங்கத்துல 3 லிங்கம் ஆயிடுதா. இந்த விதம் கஷேத்திரங்களும் தீர்த்தங்களும் மாடிங்கே எந்த மதமாகிலுமே வென்றியுடன் விஜயம் செய்த குரு மூர்த்தியுமே சிந்து கரை துவாரகையை எய்தியை காளி காப்பீட்டம் ஏற்படுத்தி புறப்பட்டார். துங்கதலம் பல பணிந்து திவ்ய ஜகநாதம் வந்து அங்குல ஸ்ரீ கிருஷ்ணன் கண்டு விமலா பீட்டம் வைத்தார். ஸ்ரீசைலம் பிரமராம்பாவோடு மல்லிகார்ஜுனரை ஆசையோடு கண்டு சிவானந்தமயமாகி நின்றார். அந்த சிவானந்தத்தையே லஹரி என துதியேற்றி எந்த மதமாகிலுமே வென்றியுடன் திக்விஜயம். ஜெகநாத கிருஷ்ணனுக்கு விமலா பீட்டம் வைக்கிறார். இப்படி பல தேசத்துக்கு போறார், பல துர்மத்தங்களை கண்டிக்கிறார். ஒரு கிரகசன் வாதம் பண்ணா தோத்து போயிடுவோம்னு குரு கிட்ட வந்து அவருடைய தலையே குரு கிட்ட வந்து கேட்கறான். நான் ஒரு வார்ல வெல்லணும்னா
எனக்கு ஒரு ராஜாவுடைய தலையோ இல்ல ஒரு மகானுடைய தலையோ வேணும். ராஜாவுடைய தலையை கேட்டா என் தலையை எடுத்துருவான், நீங்க மகான் உங்க தலையை கொடுக்குறேலான்னு கேட்டான். அவரை சாமர்த்தியமா ஜெயிச்சுடலாம் அப்படின்னு. அப்போ சங்கரர் சொன்னார், அவ்வளவுதானே, என் தலை தானே வேணும், என் சிஷ்யா பார்க்காத போது எடுத்துக்கோப்பா, அப்புறம் உன் தர உள்றோம் அப்படிங்கிறார். அப்போ 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 யாருமே இல்லாத சமயத்துல கபடா வந்து நான் தலை எடுத்துக்கிறேன்னு தலை எடுத்துக்க வரான். அப்போ வெட்டும் போது என்னாச்சு, அந்த நேரம் பத்மபாதரும் நதியில் நன்னீராடி நின்று கொண்டிருந்தார். வந்தவர் மேலே நரசிம்மம் வெகு வீரமூடாவேசம் ஆகியுடன் ஓடி வந்தாரங்கு வஞ்சக பாத கண்ணம் குருவை வெட்ட ஓங்கும் முன்னே கோடை இடி என்ன கர்ஜித்த வனத்தினை இடித்துடலை கிழித்தே எரிந்தார். எங்கேயோ இருந்த பத்மபாதருக்கு நரசிம்மம் உள்ள போண்டு வேகமா வரார், அவனை கீழ்ச்சி எறிஞ்சிட்டாரு. இப்போ சக்கரர் நிஷ்டையா கண்ணை திறந்து பாக்குற, என்னப்பா நரசிம்ம சுவாமியே உனக்குள்ள ஆவாகனம் ஆயிருக்காரு, இது எப்போ இந்த நரசிம்ம சுவாமியினுடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னு கேட்காரு. அப்போ பத்மபாதர் திவ்யமா பணிஞ்சுன்னு சொல்றார், 300 கால் மலை உச்சியிலே நரசிம்மம் மூர்த்தி பாதம் முன்னின் நின்றேன், என்னிடம் ஓர் வேடன் இங்கு தனிமையா ஏன் உள்ளா என்றான். அப்போதியான் நரசிம்மத்தை இங்கு பார்க்க இருக்கிறேன் என்னலுமே அவன் சொன்ன சொல்லால் நரன் பாதியும் பாதி மிருகம் என்று அறிந்தேன், அவன் வர நாள் அஸ்தமிக்கும் முன்னே அந்த மிருகத்தை யான் கொண்டு வாரேன் பாரும் என்று பிரதிஜையை செய்ததென்றான். அந்த மலையை தேடியும் காணாத நொந்துயிர் மாற்றிட எண்ணம் கொண்டேன், மரத்தில் கோடி தன்னை கட்டி கழுத்தில் கட்டிக்கொண்டு நரசிம்ஹா என்றான். நரசிம்மமூர்த்தி வெளியாகி நின்றான். உன்னதைய கொடி யானை கட்டி நெய்ய பூடை தன்னை ஈர்த்து வந்தேன், என்னை ஐயா நரசிம்மம் பாரும் என்றான். நரசிம்மமூர்த்தி வெளியாகி நின்றான். உன்னதைய கொடி யானை கட்டி ஓவென்றால் அறி கதறி நின்றேன். அப்போது ஐயனும் தோன்றி நீ எவ்வாமயம் வாவென்றால் அப்போதே வந்து நிற்பேன் என்றும் உரைத்தாருடனே மறைந்து விட்டார் அப்படிங்கிறார். 300 காலத்துல நான் நரசிம்ம சுவாமியை பார்க்கணும்னு தவம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வேடன் வந்தான், ஏன்பா இங்க தனியா இருக்க அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், நரசிம்ம சுவாமியை பார்க்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த வேடன் கேட்டான், அப்படின்னா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அவன் நரன் பாதி மனுஷன் பாதி மிருகம் பாதி சிங்கம் பாதி அப்படின்னு. சொன்னா அவ்வளவுதானே, அந்த மிருகத்தை என் கையில பிடிபடாத மிருகமே கிடையாது, அந்த மிருகத்தை நான் இப்ப போய் பிடிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். என்னமோ 24 மணி நேரமும் தேடி அந்த மிருகம் அவனுக்கு கண்ணில் கிடைக்கலையேன்னு அவன் அப்படியே நொந்து, ஐயோ இந்த மிருகம் எனக்கு கண்ணில் கிடைக்கலையே, நான் அந்த மகான் கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேனே, நான் என் உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு மரத்துல கொடி கட்டி நரசிம்மா அப்படின்னு கத்துறான். அந்த ஏகாகிர சக்தியில தியானம் பண்ணாலியா, அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஏதோ மிருகம்னு, ஆனா சாட்சாத் நரசிம்ம சுவாமி இல்லையா, நரசிம்ம சுவாமியா அவனுக்கு அனுகிரகம் பண்ற. அந்த வேணும் நினைச்சா இந்த மிருகத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன் கிடைச்சிருது அப்படின்னு எந்த கொடியால தன்னுடைய உயிரை எடுக்கலாம்னு பார்த்தோன்னா அந்த கொடியாலே சாட்சாத் நரசிம்ம சுவாமிய கட்டுறானா. கட்டிட்டு இழுத்துன்னு வரான். அப்போ பத்மபாதர் கிட்ட இழுத்துன்னு வந்துட்டு, இந்த மிருகத்தை தானே நீங்க தேடி இருந்தீங்க, இன்னும் எடுத்துன்னு வந்திருக்கேன், புடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாராம். சப்தம் மாத்திரம் கேட்கறது நரசிம்ம சுவாமியினுடைய சப்தம், ஆனா பார்க்க முடியல. வேடனால பார்க்க முடியாது, பத்மபாதரால பார்க்க முடியல. தாவப்படுறார், எனக்கு பக்தி போறலையா அப்படின்னு. நரசிம்ம சுவாமி சொல்றார், காட்சி கிடைக்கலன்னு ஏங்காதப்பா, நீ எப்போ என்ன நினைக்கிறியோ அப்ப நான் உன் உடம்புக்குள்ளேயே ஆவாகனமாவேன் அப்படிங்கிறார். இவ்வளவுதான் தெரியும் குருநாதா, காப்பாளிகள் வந்ததும் தெரியாது, என் உடலுக்குள்ள நரசிம்ம சுவாமி பூந்ததும் எனக்கு தெரியாது, ஆனா உன்னே ஒண்ணு தெரியும், என்னது, உங்க அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்கிறது மாத்திரம் தெரியும். காப்பாளிகள் வந்ததும் அறியேன், உடலும் பாதியாய் மண்டதும் அறியேன், சீர்பத துளியம் தம்மாருளால் அன்றி யார் தனதே செய்ய வல்லார் என்றார். அதுக்கப்புறம் மூகாம்பிகா கஷேத்திரத்துக்கு வரார். அங்க பிரபாகரன்கிற வேதியனுடைய புத்திரன் பேசா மூக்கனா இருக்கான் அப்படின்னு குரு, குழந்தை நீ யாருப்பா அப்படின்னு கேட்கணும்னே ஆத்மாவை காட்டி 12 ஸ்லோகங்கள் சொல்றாரு. அவர் தான் ஹஸ்தாமலக்கர் அப்படின்னு ஆனார். மூடனா இருந்தவர் ஹஸ்தாமலக்கர் அப்படின்னு ஆனார், சீடரானார். மூகாம்பிகா கஷேத்திரத்துல யந்திரம் ஸ்தாபிதம் பண்ணி சக்கலையை உந்த பண்ணி அம்பாலோட 2 காலம் தான்
இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆனந்தகிரின்னு ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட், எப்பவுமே பாடத்துக்கு லேட்டாவே வருவான். அவனுக்கு ரொம்ப மந்த புத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவா. ஆனா என் குரு இவருக்கே ரொம்ப அன்பு பொழியறாருங்கிறதுனால கண் நயன தீட்சையிலேயே ஞானத்தை வழங்கிட்டார் குருநாதர். ஆனந்தகிரிக்கு தோட்டக விருத்தங்கள்னு வல்லுனராக்கி ஒரு நாள் அவன் வரும்போது பாடிண்டே வர்றானா. என்னது? விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷத் கதிதார்த்தனிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் கருணாவருணாலய பாலயமா பவசாகர துக்க விதூன கிருதம் ரச்சயா கில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு தோட்டங்க விருத்தங்கள்ல வல்லுனராக்கி தோடகாஷ்டகம் அவர்தான் தோட்டகாச்சாரியார் அப்படின்னு சீடரானார். திருவடைமருதூர் கஷேத்திரத்துக்கு வரார். அத்வைத்தம் தப்பு தப்பு எல்லாரும் சொல்ல கோவிலுக்குள்ள வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு போய் அங்கிருந்து சிவலிங்கத்துல இருந்து 2 கை முளைச்சு சத்தியமத்வைத்தம் சத்தியமத்வைத்தம் சத்தியமத்வைத்தம்னு 3 முறை சொல்ல கேட்டு வியந்தனர் ஊர் மக்கள். இன்னைக்கும் திருவிடைமருதூர் கஷேத்திரத்துக்கு போனா அந்த காட்சி படமா போட்டிருக்கா. சிவலிங்கத்துல இருந்து 2 கை முளைச்சு சத்தியமத்வைத்தம் சத்தியமத்வைத்தம் சத்தியமத்வைத்தம்னு கூடாப்ல. இப்படி சங்கரருடைய வாழ்க்கையில இப்படி அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. துங்கபத்ரா நதி தாண்டி வர அங்கவள் பாதசரத்தினொளி மங்கமனாளும் புகுந்ததினாள் சங்கரர் சற்று திறம்பிடவே பங்கைய பாணியும் அந்த இடம் தங்கிய ஆலயம் கொண்டதனால் அங்கோர் பீఠம் வைக்க எண்ணம் கொண்டார். அங்கு பக்கத்து சன்னங்களுய சிங்ககிரி என்னும் தலத்தில் பொங்கவே சாரதா பீட்டத்துடன் லிங்கத்திலே போகலிங்கத்தையும் சங்கரர் சாபித்தர் மங்களமாய் அந்நகர் விட்டே வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. மண்டன மிஸ்டர் சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் அவளுடைய மனைவி சரசவாணி உபயபாரதி இருக்கா இல்லையா, அவ சொன்னா சரி எனக்கு இனிமே வேலை இல்லைண்ணா தேவள் பிரம்மலோகத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே சங்கரன் இல்லம்மா நீங்க என் கூடயே வரணும் அப்படின்னு. நான் உன் கூடயே வருவேன், ஆனா நீ என்னை திரும்பி பார்த்துட்டேன்னா நான் அங்கேயே நின்றுவேன் அப்படிங்கிற. சரி நோத்துண்டர் கங்கோத்திரியில இருந்து சிவபெருமானவருடைய 5 லிங்கங்கள்ல யோகலிங்கத்தை தொடங்கி அந்தரங்க பூஜைக்குன்னு வச்சுக்கிறது நம்ம காஞ்சி மடத்தினுடைய காஞ்சி பீட்டத்தினுடைய காஞ்சி காமகோடி பீட்டத்தினுடைய லிங்கம் யோகலிங்கம். அப்போ ஒரு இடம் வந்தது. அப்போ சரசமானியனுடைய கால் ஜல் ஜல் அந்த கொலுசு சத்தம் மண்ணுக்குள்ள போனதுனால சத்தம் கேட்கல. அப்போ சங்கர சரஸ்வதி வராளான்னு திரும்பி பார்க்கற சொன்னா இல்லையா, சங்கர திரும்பி பார்த்தோன்னே அங்கேயே சாரதாம்பாலா திரும்பினோடனே குடி கொண்டுட்டா. அப்போ அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. அம்மா அவனுடைய இறுதி காலம் வந்துருச்சுன்னு அப்படியே மின்னல் மாதிரி ஒரு காலடிக்கு அன்னகர் விட்டே வரும்போது அன்னையின் நந்திய காலம் வர தன் புத்திரனை அவள் தான் நினைத்தாள் மின்னலொலி போல் காலடியை நேவின யோகத்தின் மகத்தாலே பூவின தாயும் கண்டே மகிழ்ந்தாள் நாவினால் தெய்வ முடி பொறிந்தாள் மேவினி ராஜராஜர்கள் குரு. ஓ யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அம்மாக்கு இறுதி கர்மா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மாக்கு இறுதி கர்மா பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டா சங்கரர் இறுதி கர்மா பண்றதுக்கு. அப்போ சங்கரர் வாழைப்பட்டையில தன்னுடைய யோக சக்தியை ஏற்றி அம்மாக்கு இறுதி கர்மா பண்றார். அம்மா வைகுண்ட பதம் போனா முக்தாமணி சத்வம் நயனம் அம்பேத்தின்னு மாத்ருகா பஞ்சகம் கேட்டா அப்ப ராதகண்ணு கூட அழுக வந்துருவேன். திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி தாரங்கத பிரதிஷ்ட, திருப்பதியில கணகிருஷ்ண யந்திரம் ஸ்தாபித்தது, திருவொற்றியூர் திரிபுரசுந்தரியினுடைய உக்ரத்தை தனித்தது, வரதனுகையினுடைய உக்ரத்தை தனித்தது, 7 மோட்ச பொறிகளில் ஒன்றாம் அம்பானுடைய உக்ஞான ஸ்தானமாம் காஞ்சி கஷேத்திரத்துல ஸ்ரீசக்கர யந்திரம் ஸ்தாபித்து ஸ்ரீ காமகோடி பீட்டம் பிந்துவிலே ஏகாந்தமாய் இருக்க மேரு சக்கரத்தனுடைய பூஜையில வைத்துக் கொண்டு பரமானுகிரத்து பொழியரார் பகவத்பாதா. சர்வக்தி பீட்டம் ஏறு வர அப்போதான் சரஸ்வதி சொன்னா கிருஷ்ணாஷ்டம தர்மம் தெரியாம எப்படி சர்வஜர் அப்படின்னு கேட்கிறார். 6 மாசம் டைம் எடுத்துக்கிறார். அமருக்குங்கிற ராஜா இருக்க அவனுடைய உடலுக்குள்ள சென்று அற்புதமான ராஜ்ய பரிபாலனம் மாதம் மும்மாறி போயிடுது. அற்புதமான ராஜ்ய பரிபாலனம். அப்போ இங்க சிஷ்யாளுக்கெல்லாம் குருக்கான நிலையம் தேடின்னு இருக்கா. சிஷ்யாளுக்கெல்லாம் குரு தேவைப்படுறது.
அப்போ இங்க குருவினுடைய உடம்பு எரிக்கிறா. அப்போ குரு இப்பதான் இதான் நமக்கு டைம், நம்ம போயிடணும் அப்படின்னு போகும்போது கை வரைக்கும் குருவினுடைய உடம்பு எரிஞ்சு போயிடுது. அப்போ பெருமாளை கூப்பிடுறார். பெருமாளுடைய கையை தடவி அவர் ராமன ஸ்தோத்திரம் பாடினார். அப்போ அவர் சர்வஜ பீட்டம் ஏறினோடனே சரஸ்வதி சொன்னா நீ ஜெயிச்சுட்டவா அப்படின்னு சரஸ்வதி தன்னுடைய பட்டத்தையே கொடுக்குறா. அப்போ இந்திரன் பார்த்தான், சரஸ்வதியே கொடுத்துட்டா நம்மளும் கொடுத்துடலாம் அப்படின்னு இந்திர சரஸ்வதிங்கிற பட்டம் நம்ம ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஆச்சாரியார்களுக்கெல்லாம் வந்த காரணம் இதுதான். ஜெய இந்திர சரஸ்வதி, ஸ்ரீமத் விஜய இந்திர சரஸ்வதி, ஸ்ரீமத் சந்திரசேகர இந்திர சரஸ்வதி அப்படிங்கிறது தான். கடைசியில அம்பாளை தியானிச்சு அம்பாளோட இரண்டென கலந்தார். 32 வருஷங்கள்ல ஸ்ரீ பகவத்பாதா பண்ணின பாஷ்யங்களோ உபதேசங்களோ ஸ்லோகங்களோ யாராலையும் ஈடு கட்டவே முடியாது. குருவருள் சதாமய ஸ்ரீ பகவத்பாதா பண்ணின ஸ்தோத்திரங்களே நமக்கு பரமபாவனமா இருக்கும். ஒவ்வொரு நொடியும் ஸ்மரிப்போம் குரு பரம்பைய. மங்களம் சிவகுரு புத்திராய, மங்களம் மாரியாம்பா சுதாய, மங்களம் தட்சிணாமூர்த்தி ரூபாய, மங்களம் சகல கல்யாண குணாய, வேத வேதாந்த சாஸ்திர பாரங்கதாய, வேத பிரம்ம சூஸ்திராதி பாஷ காரணாய, சதாசார சம்பிரதாய பாவனாய, சத்பக்தி புத்தி போத ஸ்வரூபாய, பத்ரி துவாரகா ஜகநாத ஸ்ருங்ககிரி க்ஷேத்ர சஞ்சாராய ஆச்சாரிய பீಠ ஸ்தாபகாய, வேதாகமாதி பிரச்சார காரணாய, மாத்ருவாக்ய பரிபாலனாய, शंकराय एकाम्रेश क्षेत्र निवासाय, योगलिंग स्थापिताय, श्री चक्र स्थापकाय, श्री कामकोटि पीठ अधिष्ठिताय, अखिल भुवन कामाक्षि करुणा पात्राय, अद्वैत मद स्थापकाय, हितकराय, सकल सत्संग मार्ग रक्षणाय, मोक्षलिंग स्थापकाय, मुनीन्द्राय, सकल मंगल कार्य कारणाय, सच्चिदानंद रूपाय, सदाशिवाय, जय मंगलम नित्य शुभ मंगलम, जय मंगलम नित्य शुभ मंगलम, जय मंगलम नित्य शुभ मंगलम. नमस्कार. ஹலோ அண்ணா வாங்க, மாமா வாங்க. இவா 2 பேரும் கொடுத்துட்டு